السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده، الصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا ولباس التقوى ذلك خير ذلك من آيات الله لعلهم يذكرون. صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முஃமின்களாக வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப்போகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, தீனுல் இஸ்லாம் ஒரு பூர்த்தியான மார்க்கம். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரையில், எழும்பியதிலிருந்து உறங்கும் வரையில் ஒரு மனிதனுக்கு எப்படியான சந்தர்ப்பங்களை மனிதன் முன்னோக்குறானோ, அனைத்து சந்தர்ப்பங்களுக்கும் உரிய வழிகாட்டல் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனிதனுக்கு இந்த உலக வாழ்க்கையில தேவையான எல்லா விதமான வழிகாட்டல்களையும் சொல்லிக் கொடுத்தார்கள். எந்த கட்டத்திலையும் யாருக்கும் சொல்ல முடியாது, நான் இந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் என்றதுக்குரிய முறை எனக்கு குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்டில்ல, வேற வழி இல்லாம தான் நான் இதுல கை வச்சேன், வேற வழி இல்லாம தான் நான் இதை செஞ்சேன் அப்படின்ற நிலைமைக்கு இஸ்லாம் எங்களை உடல்ல. அது ஆயுள்ள ஒரு தடவை சந்திக்கிற ஒரு நிகழ்வா இருக்கேலும், இல்லண்டா வருடத்துக்கு ஒரு தடவை, வருடத்துக்கு சில தடவைகள் சந்திக்கிற சந்தர்ப்பங்களாக இருக்கேலும், அப்படி இல்லண்டா அடிக்கடி அன்றாடம் அல்லது ஒரு சில நாட்களுக்கு ஒரு தடவை, ஒவ்வொரு நாளும் பல தடவை சம்பந்தப்படுற நிகழ்வுகளாக இருக்கேலும் மார்க்கம் வழிகாட்டுகிறது. ஒரு மனிதனுடைய முழு உலக வாழ்க்கையும் இஸ்லாத்துக்கு தோதுவாகத்தான் அமையணும். அதுக்கு வெளியே ஒரு வாழ்க்கை இல்ல. இது ஏண்ட பர்சனல், இது என்னோட தனிப்பட்ட விஷயம், இதிலையும் மார்க்கம் பேச வரவானம், இதிலையும் குர்ஆன் ஹதீஸ சொல்ல வரவானம் அப்படின்னு யாருக்கும் சொல்லலாம். எங்கட தேவைகளை பூர்த்தி செய்யற அன்றாடம் நாங்க சம்பந்தப்படுற விடயங்களாக இருந்தாலும் அதிலையும் வழிகாட்டல் இருக்குது, அதிலையும் குர்ஆன் இருக்குது, அதிலையும் ஹதீஸ் இருக்குது. அந்த முறையில தான் எங்கட வாழ்க்கையை நாங்க அமைச்சு கொள்ளணும். சாப்பிடுறது, தூங்குறது, பிரயாணம் போறது, வெளிவாசல், எல்லா விடயங்களையும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு வழிகாட்டின முறையில நாங்க செய்ய வேண்டிய தேவை இருக்குது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அடிப்படையில
நாங்க எல்லாரும் அன்றாடம் சம்பந்தப்படுற சந்திக்கிற ஒரு விடயம்தான் எங்கட ஆடை அலங்காரம். நாங்க எல்லாரும் உடுக்குறாக்கள். உடுப்பு அப்படின்ற அல்லாஹ் எங்களுக்கு கண்ணியமாக தந்து வச்சுக்கிறான். இதுக்கு மார்க்கத்தினுடைய வழிகாட்டல் ஈகுது. இது நாங்க நினைச்ச மாதிரி உடுக்கலாம். குர்ஆனும் ஹதீஸும் இதுக்குரிய வழிகாட்டலை சொல்லி தந்திருக்குது. எங்கட உடுப்பு எப்படி இருக்குது என்றத ரப்பு பார்க்கிறான். இப்படித்தான் ஈக்கணும் என்றத ரப்பு சொல்லி தந்திக்கிறான். யாருக்கும் சொல்லலாம். சில நேரம் சிலவங்க அத பரிகாசமா விளையாட்டா கூட சொல்லுவாங்க. என்ன உடுப்பை பார்த்து என்ன கணக்கு போட வேணும், என் உள்ளம் வெளிச்சம், என் வெளித்தோற்றத்தை வச்சு என் நிலைமையை நீங்க முடிவு செய்ய வேணும். என் உள்ளம் அழகா இருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட உள்ளம் அழகா இருக்கணும் என்றதுல மாற்று கருத்து இல்ல. உள்ளம் சுத்தமா இருக்கணும், வெளிச்சமா இருக்கணும். அதை நாங்க முறையா கண்காணிக்கணும். அதுல மாற்று கருத்து இல்ல. அதே நேரம் எங்கட உள்ளங்களை கவனிப்பது போல அதுக்கு மார்க்கத்தினுடைய வழிகாட்டல் இருக்கிறது போல எங்கட உடுப்புக்கும் ஈகுதி. எங்கட உடுப்புக்கும் ஈகுதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சூரா இறக்குறார். யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர் வரப்பக ஃபகப்பிர் வசியாபக ஃபதஹிர் வர்ருஜ்ஸ ஃபஹ்ஜுர். தொடர்ந்து பல புத்திமதிகளை அல்லாஹ் அந்த சூராவினுடைய ஆரம்பத்தில் சொல்லிக் கொடுக்கிறார். அதுல உண்டு, உங்களோட உள்ளத்தை பரிசுத்தமா வச்சுக்கொள்ளுங்க. வர்ருஜ்ஸ ஃபஹ்ஜுர், உங்களோட உள்ளத்துல ஊத்த இருக்கப்படாது. உங்களோட உள்ளத்துல மோசமான சிந்தனைகள் இருக்கக்கூடாது. இத சொன்ன அல்லாஹ் அதே சூறால அதுக்கு முந்தின ஆயத்துல உடுப்பை பற்றியும் சொல்லி இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உங்களோட உடுப்பும் முறையா இருக்கணும். வசியாபக ஃபதஹிர், உடுப்ப பார்க்கவானம், ரப்பு உடுப்ப பார்க்கிறல்ல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த நிலப்பாட்டுக்கு யாருக்கும் வரையலாம். ஏந்த உடுப்பு எப்படி இருக்கணும், எப்படியான உடுப்பை உடுக்க கூடாது, எப்படியான உடுப்பை உடுக்கிறது நல்ல மார்க்கம் மிக தெளிவாக சொல்லி தந்திருக்குது. சரி, அல்லாஹ் என்ன சொல்றான் உடுப்பை பத்தி குர்ஆன்ல? யா பனி ஆதம் கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாசன், உங்களுக்கு நாங்க உடுப்ப தந்திக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, யுவாரி சவாதிக்கும் வரிஷா, உடுப்பினுடைய மிக பிரதானமான 2 நோக்கத்தை அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்லுகிறான். அதுல முதலாவது யுவாரி சவாதிக்கும், உடுப்ப நாங்க தந்தது எதுக்குண்டா உங்களோட ஔரத்தை மறைக்கிறதுக்கு. ஔரத்துண்டா என்ன? ஔரத்துண்டா என்ன? பெண்களுடைய ஔரத் நிலைமைகளுக்கு ஏற்ப வித்தியாசப்படும். ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு முன்னால எப்படி இருக்கணும்? கலிமா சொல்லாத பெண்களுக்கு முன்னால எதை மறைச்சிக்கணும்? மஹரமான ஆண்களுக்கு முன்னால எப்படி இருக்கணும்? மஹரம் இல்லாத அஜ்னபி ஆண்களுக்கு முன்னால எவ்வளவு மறைக்கணும்? பெண்களோட ஔரத்து வித்தியாசம். ஆனா ஒரு ஆம்பளைட ஔரத் எல்லா இடத்திலையும் உண்டு. ஒரு ஆண் கட்டாயம் மறைச்சிருக்க வேண்டிய பகுதி என்ன? மனைவிக்கு முன்னால் இல்லாம ஏனைய சந்தர்ப்பங்கள்ல கட்டாயம் ஒவ்வொரு ஆம்பளையும் மறைச்சிருக்க வேண்டிய பகுதி என்ன? அதுதான் ஔரத்.
தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடப்பட்ட பகுதி. தொப்புள் மறைக்கப்பட்டு முழங்கால் மறைக்கப்பட்டு இந்த ரெண்டுக்கும் இடப்பட்ட பகுதி பூர்த்தியா மறைக்கப்பட்டிருக்கணும். இன்னைக்கு சிலருடைய சிந்தனையில மறைக்க வேண்டிய பகுதி அப்படின்னா எங்கட முன்பின் துவாரங்கள், எங்கட பிரைவேட் பார்ட் மட்டும் மறைஞ்சா போதும். இந்த சிந்தனையில நிறைய பேர் இன்றைக்கு அது ஒரு புதிய கலாச்சாரமா உருவெடுத்து வருகிறது. கண்ணியமானவர்களே, குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக தெளிவாக சொன்னாங்க, தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடப்பட்ட பகுதி மறைக்கப்பட்டிருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாதை ஓரமா நடந்து போறாங்க. ஜர்ஹத் ரலியல்லாஹு அன்ஹு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. வேலை செய்யற நேரம் கொஞ்சம் சாரத்தை தூக்கி கட்டி கொண்டு, பொதுவா எங்கள்லையும் பலருக்கு வளம் இருக்குது, வேலை முறையா ஒழுங்கா நடக்கணும்ன்றதுக்காக சாரத்தை தூக்கி கட்டி கொண்டு வேலை செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கத்தி ஃபஹிதக, உங்களோட தொடைய மறைச்சிட்டு வேலை செய்யுங்க. இன்னஹா மினல் ஔரா, தொடையும் ஔரத்தில் உள்ள ஒரு பகுதி தான். தொடைய நீங்க அடுத்தவங்களுக்கு காட்டலாம், தொடைய காட்டலாம். இது இன்னைக்கு சில நேரம் எங்களுக்கு ஏற்றுக்கொள்றதுக்கு கஷ்டமா பாரமா இருக்கலாம். ஏனென்றா இன்னைக்கு சமூகம் இதுல பழகிட்டு சர்வசாதாரணமாக எங்கட நாங்க அல்லது எங்கட வீட்டுக்குள்ள வளர்ற எங்கட புள்ளகள் தொடைய காட்டிக்கொண்டு உடுத்து விட்டு போறன்றது சர்வசாதாரணம். சில சில சந்தர்ப்பங்கள்ல குறிப்பாக விளையாட போறதா இருந்தா ஷார்ட்ஸ போட்டுட்டு போயிருவாங்க, ஒரு கட்டக்கலிசான போட்டுட்டு போறாங்க. இன்னைக்கு இது ஹராம், கூடாது. 2 மணி நேரம் தொடைய காட்டிக்கொண்டு விளையாடுறாரா, 3 மணி நேரம் விளையாடுறாரா? கண்ணியமானவர்களே, பாவம் செய்றாரே, ஹராம். அதே நிலையில மௌத்து வந்தா அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா இன்னைக்கு நாங்க இதை நியாயப்படுத்துறோம். இல்லண்டா அனுமதிக்க மாட்டார், கோச் இப்படிதான் வர சொல்லுகிறார். நீட்டமா உடுத்துட்டு போனா கோச் அனுமதி கொடுக்கிறார். இல்ல, எங்கட ஔரத்தை மறைச்சு கொண்டு விளையாடுறதுக்கு ஏராளமான விளையாட்டுகள் இது, அதுக்குரிய நிறைய ஏற்பாடு இது. ஔரத்தை திறந்து கொண்டு ஒரு விளையாட்டு எங்களுக்கு வானம். கலிமா சொன்னவர்கள் நாங்க முஸ்லிம்கள், குர்ஆனையும் ஹதீஸையும் ஏற்றுக்கொண்டவர்கள். நாங்க தொடைய காட்டுறது எங்களுக்கு ஷரியத்துல தடுக்கப்பட்ட ஒன்று. குளிக்க போறேன்டா, ஸ்விமிங் பூலுக்கு போற நேரம் நீட்டமா உடுத்தா அனுமதிக்க மாட்டாங்க. அதனால அதுக்கு ஒரு டிரெஸ் கோடு இது. இன்னைக்கு அதுல குளிக்கணும் என்றதுக்காக சர்வசாதாரணமா எங்கட ஸ்ரீதேவிகள் ஒரு ஷார்ட்ஸ போட்டுட்டு அதுவும் இறுக்கமானதை உடுத்துக்கொண்டு அதுல குளிக்க தயாராகிறான். கண்ணியமான பெற்றார்களே, வளர்ந்து வார எங்கட சமூகத்தை இது ஒரு பயங்கரமான பாவம் என்று உணர்த்தி வளர்க்கணும். இன்றைக்கு இது ஒரு கலாச்சாரமா மாறிக்கொண்டு போகுது, ஆடை கலாச்சாரம். இப்படி உடுக்குறதெல்லாம் யாரும் கண்டுகொள்றதே இல்லை. இத ஒரு பிழையாக எங்கள்ல நிறைய பேர் நினைக்கிறதே இல்லை. சிலவங்க வாக்கிங் போற நேரம் அவங்களோட வேலைகளை முறையா ராகத்தா செஞ்சு கொள்றதுக்காக கட்டக்கலிசான உடுத்துட்டு வாக்கிங் போற நிறைய பேர் இருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வேலை செய்யற நேரம் இல்லன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவ் நாளாயினா மார்க்கெட் போறாங்க. நிறைய எங்கட சகோதரர்கள் கட்டக்கலிசானோட மார்க்கெட்ல. கண்ணியமானவர்களே, கூடாது, மார்க்கம் தடை செஞ்ச விஷயம். உடுப்பு அப்படின்றது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனுடைய பிரதானமான நோக்கம் குறைஞ்சது உங்களோட உடம்புல
தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடப்பட்ட பகுதி மறைக்கப்படணும். சிலவங்க நீட்டமா உடுத்திருக்கிறாங்க, முட்டங்கால் கிட்ட ஒரு ஓட்டை. அது 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 ஃபேஷன். புதிய கலாச்சாரங்கள் உருவாகி வார காலம். தொட விளங்குற மாதிரியான ஓட்டை, புதிய கலிசான். கண்ணியமானவர்களே, நீட்டமா உடுக்குற எங்கட ஜீன்ஸ்ல எங்கட தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடப்பட்ட பகுதி விளங்குற மாதிரியான ஓட்டைகள் இருந்தால் கூடாது. இன்றைக்கு இதை சர்வசாதாரணமா நினைக்கலாம். ஒரு ஆளுட அவுரத்து வெளியே விளங்குறன்றது இயல்பான ஒன்றல்ல. ஏனென்னா நான் நேரத்தோட ஓதின அந்த ஆயத்துக்கு மேலால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சு சொர்க்கத்துல வாழ வச்சான். சொர்க்கத்துல ஒரு கனி கிட்ட போக வானம், சாப்பிட வானம் சொன்னான். ஷைத்தான் வந்து ஊசலாட்டத்தை போட்டான். என்ன சொன்னான்? அல்லாஹ் உங்களை போக வானம்னு சொல்லிக்கிறது, நீங்க அதை சாப்பிட்டா நிரந்தரமா சொர்க்கத்துல இருந்துருவீங்க அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்துக்கு ஆளாகினாங்க, சாப்பிட்டாங்க. அவங்க அல்லாஹ் வானம்னு சொன்னத செஞ்ச உடனே அவங்களுக்கு கிடைச்ச முதலாவது தண்டனை உடம்புல உள்ள உடுப்பு கலட்டப்பட்டுச்சு. அவுரத்து வெளியே விளங்குறது இந்த உலகத்துல முதலா நடந்தது தண்டனையாக. அல்லாஹ்க்கு மாறு செஞ்சவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை. அதை எங்கட கலாச்சாரமா எடுத்துக்கொண்டு இதுதான் நாகரீகம், இப்ப இப்படி உடுக்கிறது தான் முறை, இப்ப இப்படித்தான் எல்லாரும் உடுக்குறாங்க என்று நாங்களும் எங்கட பிள்ளைகளுக்கு இதை உடுப்பாட்டுறா. நாங்க எவ்வளவு கீழே இறங்கிட்டோம் பாருங்க. கண்ணியமானவர்களே, எங்கட தொப்புள் முழங்காலுக்கு இடப்பட்ட பகுதி மறைக்கப்படணும். எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் கிரவுண்ட்லயே மறைச்சிருக்கணும். குளிக்கிற நேரம் துறக்கலாம். ஆனா இன்றைக்கு கவலைக்குரிய செய்தி என்னன்னா, சிலர் பள்ளிக்கு வராங்க தொழுகிறதுக்கு. தொழுகிற நேரம் அவருடைய அவுரத்து வெளியே தொலை வந்திக்கிறாரு. இப்ப அவுரத்துக்கு அடையாளம் தொப்புள் முழங்கால் சொல்லப்பட்டுச்சு. இது உடம்பில் உள்ள முன்பகுதியில அடையாளமா காட்டப்பட்ட இடம் தொப்புள். இதே தொப்புளுக்கு நேர உள்ள பின்பகுதி பறைக்கப்படணும். கண்ணியமானவர்களே, சிலர் ருக்குக்கு போற நேரம், சுஜூதுக்கு போற நேரம் அவங்கட ஜீன்ஸ் பணியுது, அவங்கட டெனிம் பணியுது. அவங்கட மறைக்கப்பட வேண்டிய பகுதி பின்னால தொழுகிறவருக்கு விளங்குது. அது இவருக்கும் தெரியும். நிறைய பேர் எங்கட ஸ்ரீதேவிகள் நிறைய பேர் அவங்கட தொழுகையில நிறைய நேரம் எப்படி கழியறண்டா அவங்கட டிஷர்ட் எடுத்து டெனிமுக்குள்ள குத்தி தான் பின்னால விளங்குதுன்றது அவருக்கு தெரியும். கண்ணியமானவர்களே, நாங்க மஸ்ஜிதுக்கு வாரோம். மஸ்ஜிதுக்குள்ளால தொழுகையில எங்கட அவுரத்தை வெளியே காட்டுற நிலைமையில தான் எங்கட உடுப்புகள் அமைஞ்சிருக்குது என்றா நாங்க நிறைய மாற வேண்டியது. குர்ஆன்ல அல்லாஹ் உடுப்புக்கு சொன்ன உதாரணம் என்ன தெரியுமா? வஜஅல்னல் லைல லிபாஸா, இரவை ஆடையாக. இரவும் ஆடையும் ஒரே மாதிரி. ஏன் அல்லாஹ் இந்த உதாரணம் சொன்னான்? இரவு என்பது இருட்டானது, அந்த இருட்டுக்குள்ள ஒன்றும் விளங்காது. இருட்டுல நாங்க இருந்தா முன்னால் இருக்கிறவர் யாரு தெரியா, பின்னால வலதுல இடதுல மேல கீழே ஒன்றும் விளங்காது. எங்களுக்கு முன்னால் உள்ளத மறைக்கிறது தான் இருட்டு. அல்லாஹ் குர்ஆன்ல உடுப்புக்கு சொல்லி இருக்கிறான், இது இரவு, இரவு போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடுத்தா மறையணும். உடுப்புன்றது மறைக்கிறதுக்கு.
உடுத்தா மறையணும். நிறைய பேர் மெல்லிய சாரங்கள் உடுத்துட்டு வந்து மஸ்ஜிதுல தொழுகிறாங்க. அவங்க சுஜூதுக்கு போற நேரம், ருக்குக்கு போற நேரம் அவங்கட தொட விளங்குது, உள்ளாடையிட நிறம் விளங்குது. உடம்பு விளங்கினா பரவல்ல, அது அவுரத்துல உள்ளது இல்ல. ஆனா மறைக்கப்பட வேண்டிய தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடப்பட்ட பகுதி விளங்கினா தொழுகையே கேள்விக்குறியாயிரும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த விஷயத்துல கூடுதல் கவனம் செலுத்தணும். எங்கட அவுரத்தை மறைக்கிற விஷயத்துல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அலி அஸ்ஸாபூனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தண்டனையாக உடுப்பு கலட்டப்பட்ட அந்த ஆயத்துக்கு கீழால சொல்றாங்க, இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வால கொடுக்கப்பட்ட முதலாவது தண்டனை தான் அவுரத்து வெளியே தெரிகிறது. இது ஒரு பயங்கரமான தண்டனை. ஏனென்றா எங்க உடுப்பு குறைஞ்சு கொண்டு போகுமோ, அறக்குறையா உடுக்க ஆரம்பிப்பாங்களோ, அங்க அடுத்தபடியா வாரது விபச்சாரம். அறக்குறையா உடுக்கிற கலாச்சாரம் எந்த நாட்டில் இருக்குதோ அந்த நாடுதான் விபச்சாரம் கூடின நாடு. அறக்குறையா உடுக்கிற கலாச்சாரம் எந்த ஊர்ல இருக்குதோ அந்த ஊருதான் விபச்சாரம் கூடின ஊராயிக்கும். அதே நேரம் மறக்க கூடாது, அறக்குறையா உடுக்கிற கலாச்சாரம் எங்கட வீட்டுக்குள்ள இருந்தா எங்கட வீட்டுக்குள்ளையும் விபச்சாரம் மிச்சம் தூரத்தில் இல்ல. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால உடுப்புன்றது மறைக்கிறதுக்காக எங்கட மறைவிடங்கள், மறைக்கப்பட வேண்டிய இடங்கள் முறையாக மறைக்கப்படணும். இன்னைக்கு இது மறைக்காம இருக்கிறவங்களுக்கும் வெக்கம் இல்ல, அத பார்க்கிறவங்களுக்கும் வெக்கம் கூச்சம் இல்ல. எப்படி நாங்க எங்கட அவுரத்தை மறைக்கிறது கட்டாயமோ, அடுத்தவங்கட அவுரத்தை எங்களுக்கு பார்க்கவும் இல்ல. நிறைய பேர் ரெஸ்லிங் பார்க்கிற வளம் உள்ளவங்க இருக்கிறாங்க. அவங்க அதுல முழுக்க முழுக்க அவங்கட அவுரத்தை திறந்து கொண்டு விளையாடுறாங்க. இவர் பல மணி நேரம் அதை பார்த்து ரசிக்கிறாரு. எத்தனையோ பெற்றார்கள் புள்ளகளை ஸ்விமிங் கிளாஸுக்கு கொண்டு போய் விட்டு உம்மமார் உட்கார்ந்து புள்ளகளை கூட்டிட்டு போறதுக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அங்க பழக்கிற கோச்சும் அதே ஆடையில தான் இருக்கிறாரு. கண்ணியமானவர்களே, நாங்க எங்கட அவுரத்தை அடுத்தவங்களுக்கு காட்டப்படாது, மறைச்சு உடுக்கணும். அதே மாதிரி அடுத்தவங்கட அவுரத்தை நாங்க பார்க்கவும் படாது, அதுவும் எங்களுக்கு தடை செய்யப்பட்ட உண்டு. இந்த விடயத்துல கூடுதல் கவனம் செலுத்துவோம். அந்த ஆயத்தினுடைய அடுத்த பகுதி அல்லாஹ் ஆடையினுடைய மிக பிரதானமான இரண்டாவது நோக்கம் சொல்றான், வரீஷா, உங்களுக்கு நாங்க உடுப்ப அலங்காரமா ஆக்கி தந்திக்கிறோம். உடுத்தா அழகா இருப்போம். இன்னைக்கு அழகான உடுப்பு தேடி தேடி உடுப்புற நாங்க கொஞ்சம் அழகா இருக்கணும்ன்றதுக்கு. உடுப்புல அழகு இருக்குது, அழகா உடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ரெண்டு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். நான் உடுத்து என்ன அலங்கரிக்கிறேன் என்ற பெயர்ல வீண் விரயம் நடக்க கூடாது. வீண் விரயம் நடந்திடப்படாது, அழகா உடுக்கணும். சில திருமண வைபவங்கள், சில வைபவங்களுக்காக சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஒரே மாதிரி உடுப்பு, பெரியவங்கள் எல்லாம் ஒரே மாதிரி, வாலிபர்கள் எல்லாம் ஒரே மாதிரி, பெண்கள் எல்லாம் ஒரே மாதிரி. ஒரு பங்கன் உடுப்புக்கு ஒரு நாள் ஒரு இரவு உடுக்கிறதுக்காக அந்த வீட்டுக்குள்ள மட்டும் பல லட்சங்கள் செலவழிக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு அதை உடுக்கிறது இல்ல. கண்ணியமானவர்களே, அழகா உடுக்கிறது பிழை இல்ல, ஆனா வீண் விரயம் இருக்கப்படா. அப்படி நாங்க உடுத்துட்டாக ஓரமாக்கப்படா. அதுக்கு அதை பிறகு பிறகு உடுக்கிறவங்களுக்கு நாங்க அதை அன்பளிப்பா கொடுத்துறணும். செலவழிச்சு வீண் விரயம் செய்யக்கூடாது. ரெண்டாவது, நாங்க எங்களை அலங்கரிக்கிறோம் என்ற பெயர்ல பெருமை அடிக்கப்படாது.
நல்ல பிராண்ட நாங்க பாவிக்கிறது நல்ல. எதுக்காக? சாதாரணமானதை வாங்கினா அவசரமா கெட்டு போயிரும். அதனால நான் கொஞ்சம் தேடி நல்ல பிராண்டா தான் நான் பாவிப்பேன். நான் நல்லதை பாவிக்கிறேன், கொஞ்ச நாள் பாவிக்கலாம் தாராளம். சிலர் நல்ல பிராண்ட எதுக்கு பாவிக்கிறாங்கடா? பேருக்காக, பெருமைக்காக. நாங்க போடுற கெப்பும் இந்த பிராண்டா தான் இருக்கும், இந்த ஷூ இந்த பிராண்டா தான் இருக்கும், நான் கற்ற வாட்ச் இப்படித்தான் நீக்கும், வேறொன்றுக்கும் இல்லை. அந்த பேருக்கு பல லட்சங்கள். பெருமைக்காக நாங்க அதை பாவிச்சா உடுத்து ரப்பிட்ட பாவிகளா மாறிடுவோம். அதனால அழகா உடுக்கிறது பிழை இல்ல, அல்லாஹ் அழக விரும்புறான். ஆனா வீண் விரயமும் பெருமையும் இல்லாம எங்களை நாங்க அலங்கரிச்சு கொள்ளணும். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு பல இடங்களுக்கு நாங்க எங்களை அலங்கரிச்சு கொண்டு போறோம். ஒரு கல்யாணத்துக்கு போறதா இருந்தா, ஒரு பங்கனுக்கு போறதா இருந்தா, ஒரு மீட்டிங்க்கு போறதா இருந்தா எவ்வளவு அழகா உடுத்து போறோம், எவ்வளவு வாசமா உடுத்து போறோம். ஒரு விடயத்தை ஞாபகத்தில் வச்சுக் கொள்வோம். மார்க்கமே எங்களை அலங்கரிக்க சொன்ன 2 இடம் இது. 2 சந்தர்ப்பம் இருக்குது. அந்த 2 சந்தர்ப்பத்திலையும் நீங்க அழகா உங்களை அலங்கரிச்சு கொள்ளுங்க 2 இடத்துல மார்க்கம் சொல்லிக்குது. அந்த இடத்துல நிறைய பேர் தன்னை அலங்கரிச்சு கொள்ள தயார் இல்ல. அதுல ஒன்றுதான் மஸ்ஜிதுக்குள்ளால குது சீனத்துக்கும் எந்த குள்ளி மஸ்ஜிதின். அல்லாஹ் சொல்றான், எங்களை பார்த்து சொல்றான், நீங்க எங்கட மஸ்ஜிதுக்கு வார நேரம் உங்களை கொஞ்சம் அழகா அலங்கரிச்சு வாங்க. இதுதான் இன்றைக்கு கை செய்ததுக்குரிய விஷயம். ஒரு பங்கனுக்கு போறேன்டா எவ்வளவு நேரம் கண்ணாடிக்கு முன்னால நிக்கிறோம், எவ்வளவு பிளான் பண்ணி நாங்க ரெடி ஆகிறோம். ஆனா பள்ளிக்கு வார நிலைமைய பாருங்க. ஒவ்வொருத்தரும் நான் உடுத்துட்டு வார உடுப்பு தெரியுமா? பள்ளிக்கு வார எதுக்கு? தொழுகிறதுக்கு. தொழுகண்டா என்ன? அல்லாவோட நான் கலக்கிற, அல்லாவும் நானும் சந்திக்க வாரோம். இதை விட பெரிய சந்திப்பு இல்ல உலகத்துல, இதை விட பெரிய மீட்டிங் இல்ல உலகத்துல. நான் தக்பீரை கட்டி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னா அல்லாஹ் அந்த ஆயத்துக்கு பதில் சொல்றார். ஒவ்வொருத்தருடைய ஆயத்துக்கும் ஹமிதனி அபுதி என்ற அடியான் என்ன புகழ்றான் பாருங்க. நான் ரஹ்மான் ரஹீம் ரப்பு அதுக்கு பதில் சொல்றான். மாலிகி யௌமித்தீன் ரப்பு பதில் சொல்றான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் அல்லாஹ் பதில் சொல்றான். நாங்க ஓதுற ஃபாத்திஹா தக்பீரை கட்டி கொண்டு சும்மா இல்ல, நானும் என்ன படைச்ச ரப்பும் கதைக்கிறோம். அல்லாவோட கதைக்க வார நாங்க என்ன கோலத்துல வாரோம்? அல்லாஹ் சொல்றான், நீங்க என்ன சந்திக்க வாரீங்க மஸ்ஜிதுக்கு, கொஞ்சம் அழகா வாங்க, பொருத்தமான ஆடைகளோட வாங்க, வாசமா வாங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் எப்படி வாரோம்? எப்படி வாரோம்? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிலவங்க பழக்க தோஷத்துல பள்ளிக்கு வெளியனோட வந்து தொழுதுட்டு போயிடுறான். பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிறாங்க, பள்ளிக்கு இமாம் ஜமாத்தோட தொலைவாராங்க இருந்த வெளியனோட. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீட்டுக்குள்ள சில நேரம் வெறுமேலோடையும் தொழுதுருவாங்க, தொழுக கூடும். ஆனா நான் ரப்புக்கு முன்னால் இருக்கிறேன் என்றதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். தொழுது முடிஞ்ச ஒரு ஆள் வந்து கதவை தட்டுறாரு, உடனே ஷர்ட்டை போட்டுட்டு போய் கதவை திறக்கிறாரு. ஏன் நீங்க இந்த மாதிரியே போய் பேசலாமே? இல்ல, அவர்கிட்ட முன்னுக்கு எப்படி வெறுமேலோட, கூட்டாளி முன்னுக்கு வெறுமேலோட இக்க தயார் இல்ல. எங்கட குடும்பத்தில் உள்ள ஒரு ஆள் வந்துட்டாரு, வெறுமேலோட இருக்க தயார் இல்ல. ஆனா ரப்புக்கு முன்னால தக்பீர் கட்டி தொழுகிறோம், எவ்வளவு அசிங்கமான ஆடைகளோட. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு முன்னாலதான் இந்த உலகத்துல நாங்க மிக அழகா இருக்கணும். இது ஒன்று. இரண்டாவது, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கணவனும் தனது மனைவிக்கு முன்னால் தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனைவியும் தனது கணவனுக்கு முன்னால் தன்னை அலங்கரிச்சு கொள்ளணும். இன்னைக்கு எல்லாரும் அழகாகிற வெளியே போகிட்ட,
மார்க்கம் எதிர்பார்க்குது. வீட்டுக்குள்ள உங்களோட மனைவியோட நீங்க டைம் செலவழிக்கிற அந்த நேரம் நீங்க வாசமா இருங்க, அழகான உடுப்போட இருங்க. பெண்களும் அதே போல. கண்ணியமானவர்களே, எங்களை அலங்கரிச்சு கொள்றதில்ல, பிழை இல்ல. முறையாக அழகாக தேவையான சந்தர்ப்பங்கள்ல அலங்கரிச்சு கொள்வோம், வீண் விரயமும் பெருமையும் இல்லாம. எந்த சந்தர்ப்பத்திலையும் எங்களோட உடுப்பை கரண்டைக்கு கீழால போயிடக்கூடாது. கண்ணியமானவர்களே, ஆண்கள் ஆண்களோட உடுப்பை உடுக்கணும், பெண்கள் பெண்களோட உடுப்பை உடுக்கணும். பெண்கள் ஆண்களோட உடுப்பை உடுக்கிறது, ஆண்கள் பெண்களிடத்தை உடுக்கிறது மார்க்கம் தடை செஞ்சுக்குது. பெண்களுக்கு அல்லாஹ் செலவை வச்சிக்கிறான், அது ஆம்பளை கேளா. உதாரணமா ஆபரணங்களா வெள்ளி மோதிரம் போடலாம், அவ்வளவுதான் ஆம்பளைக்கு. கழுத்துல தொங்க போடுறது, காதுக்கு போடுறது, கைக்கு போடுறது எல்லாம் பொம்பளைக்கு மட்டும்தான் அனுமதி. ஆனா இன்னைக்கு எங்கட ஸ்ரீதேவிகள் கழுத்துல ஒரு செயினோட, காதலையும் தொங்குது, கையிலையும் காப்பு, இது எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது இல்ல. கண்ணியமானவர்களே, இந்த விஷயத்துல நாங்க கவனமா இருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடுத்தா துஆ சொல்லி தந்தாங்க. நிறைய துஆ இருக்குது, அதுல ஒன்றை சொல்றேன். அந்த துஆல கேட்டாங்க, அஸ்அலுக கைரஹு வ கைர மா சுனிஅ லஹு வ அஊது பிக மின் ஷர்ரிஹி வ ஷர்ரி மா சுனிஅ லஹு. யா அல்லாஹ், உடுப்பு உடுத்துகிறேன், இந்த உடுப்பினுடைய நலவை கேட்கிறேன், கெடுதியை விட்டும் பாதுகாப்பு தேடுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க உடுக்கிற உடுப்புலையும் கைரு ஷர்ன்னு இருக்குது. ஒவ்வொருத்தரும் கல்வில கை வச்சு கேளுங்க, நான் உடுக்கிற இந்த உடுப்பு என்ன எனக்கு கைரா எனக்கு ஷர்ரா? பாவத்துக்கு உதவியா இருக்குதா, நன்மைக்கு உதவியா இருக்குதா? பாவத்தை விட்டும் தடுக்குதா, நன்மையை விட்டும் தடுக்குதா? எந்த உடுப்பு நன்மைக்கு உதவியா இருக்குதோ, பாவத்தை விட்டும் எங்களை தடுக்குதோ, அந்த உடுப்பு நிச்சயமா எங்களுக்கு கைரான உடுப்பு. எந்த உடுப்பு பாவத்துக்கு வசதியா இருக்குதோ, நல்லதை விட்டும் எங்களை தடுக்குதோ, அது ஒரு நாளும் எங்களுக்கு கைரான உடுப்பாக இருக்க இயலாது. எனவே கண்ணியமானவர்களே, முறையான அழகான உடுப்புகளை நாங்க எங்களோட வாழ்க்கையில உடுக்க பழகுவோம். மார்க்கம் தடை செஞ்ச விதத்துல, அவுரத்தை வெளியே காட்டுற விதத்துல எந்த கட்டத்திலையும் எங்களோட உடுப்புகளை நாங்க ஆக்கிக் கொள்ள கூடாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்தி கொள்வானாக. யா அல்லாஹ், குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக, ரஹ்மத் செய்தருள்வாயாக, இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக. கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கும் சந்தர்ப்பத்தை தந்தருள்வாயாக. எங்களோட வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பங்களையும் உனக்கு பொருத்தமானதை மட்டும் செய்ய நீ